الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا. இறைவா, எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்களின் மீது சுமத்தாமல் இருப்பாயாக. வஅஃபு அன்னா, எங்களுடைய பாவங்களை பொறுத்தருள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய துஆக்களில் அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ரப்பனா வலா துஹம்மில்னா, இறைவா, எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்களின் மீது நீ சுமத்து விடாது. மாலா தாக்கத லனா பிஹி, எங்களின் மீது நீ சுமத்து விடாது. வஅஃபு அன்னா, எங்களுடைய பாவங்களை நீ பொறுத்தருள்வாயாக என்கின்ற இந்த துஆவை, இந்த வார்த்தை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அப்போ தாங்க முடியாத சுமைகளை விட்டு, அது நம் மீது அல்லாஹுவால் வருவதை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டிய இந்த துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். பாவங்களுக்கான சுமைகள் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாசகத்துல பார்த்தோம். நாங்க செஞ்ச பாவத்திற்காக வேண்டி எங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களின் மீது நீ சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தி விடாது அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்னது. அடுத்த வார்த்தையில அல்லாஹ் என்ன சொல்றானா, ரப்பனா வலா துஹம்மில்னா, இறைவா, எங்கள் மீது நீ சுமத்தி விடாது. மாலா தாக்கத லனா பிஹி, நாங்க தாங்க முடியாத சுமைகளை என்ன செஞ்சிடாத, எங்களின் மீது நீ சுமத்தி விடாது. வஅஃபு அன்னா, நாங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா, நாங்க தீமைகள் செஞ்சிருந்தா, உனக்கு பிடிக்காம நாங்க நடந்திருந்தா, உனக்கு கோபம் வர்ற மாதிரி ஏதேனும் செயல்களை நாங்கள் செய்திருந்தால் வஅஃபு அன்னா, அதை நீ பொறுத்தருள்வாயாக என்ற துஆவை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். அப்ப பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய சுமைகள் வேறு. அதுல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்றான். இப்ப சொல்லக்கூடிய இந்த சுமைகள் இருக்குது, இது வீணான சுமைகள். அதை விட்டு நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். இந்த வீணான சுமைகள், வீணான கஷ்டங்களை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நம்ம வாங்கிக்க கூடாது. அதுல இருந்து நாம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகின்றான். இந்த வீணான சுமைகள் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வீணான கஷ்டத்தை, வீணான சுமைகளை எப்போது அல்லாஹ் ஒரு மனிதனின் மீது ஏற்படுத்துவான் அப்படின்னு சொன்னா, நியாயம் இல்லாத செயல்கள், நியாயம் இல்லாத வார்த்தைகள், நியாயம் இல்லாம பேசக்கூடிய இந்த விஷயங்களில் ஒரு மனிதர் அதிகமாக ஈடுபடும் பொழுது அவருக்கு தேவையில்லாத வீணான பிரச்சனைகள், சுமைகளை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துவான். வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர், நியாயம் இல்லாத செயல்களை செய்யக்கூடியவர், ஒரு பேச்சுல கூட நியாயம் இருக்காது, அநியாயத்திற்கு அவர் துணை நிற்பார். அவருடைய வார்த்தைகள்லாம் நியாயமா இருக்காது, அநியாயமாக இருக்கும். இந்த மாதிரி குணம் இருக்கக்கூடியவருக்கு தேவையில்லாத வீணான சுமைகள் வந்து சேரும். அடுத்து சொல்றாங்க, வீணான செலவீனங்கள் செய்யக்கூடிய நபர், அல்லாஹ் தஆலா எப்படி நாம ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் பொழுது அதை ஹலாலான முறையில சம்பாதிக்கணும் என்பதாக எப்படி நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டுகின்றார்களோ, அதே போன்று நாம் செய்யக்கூடிய செலவீனங்களும் ஹலாலா இருக்கும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவீனங்களும் ஹலாலான முறையிலே செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மள்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஒரு மனிதர் வீணான காரியங்களுக்கு செலவு செய்கிறாரு, வீணான செலவீனங்கள் செய்கிறாரு. அதிலும் குறிப்பாக ஹராமான காரியங்கள், ஹராமான விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடியவர் இருக்கிறாரு. இவருக்கு வீணான சுமைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், கஷ்டங்களை என்ன செய்வான், அல்லாஹ் ஏற்படுத்துவான். அடுத்து சொல்றாங்க, ஆணவம் கொண்ட மனிதன், ஆணவம் கொண்ட, தான் என்று சொல்லக்கூடிய ஆணவமும் அகம்பாவும் கொண்ட எண்ணங்களோடு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோடு பழகுவது. அதிலும் குறிப்பாக குடும்பத்திடத்தில் எவர் ஆணவமாக நடந்து கொள்கின்றாரோ, தன்னுடைய குடும்பத்தார்கள் இடத்துல எவர் ஒருவர் ஆணவமாகவும் அகம்பாவமாகவும் நடந்து கொள்கின்றாரோ, இவருக்கு என்ன செய்யும், வீணான பிரச்சனைகள், சுமைகள் வந்து சேரும். அடுத்து சொல்றாங்க, தற்பெருமை இருக்கக்கூடிய மனிதர், தற்பெருமையும் தலைகனவும் எந்த மனிதனிடத்துல இருக்குதோ,
தான் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமை, தான் என்று சொல்லக்கூடிய அந்த தலைகணம் யாரையுமே மதிக்கிறது இல்லை. எல்லோரிடத்திலையும் தன்னை ஒரு தலைகணமாக, ஒரு பெருமையாக காமித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் ஒரு மனிதன் வாழும் பொழுது இவனுக்கு என்ன செய்யும்? வீணான சுமைகளும் பிரச்சனைகளையும் ஏதோ ஒரு நிலையில என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் ஏற்படுத்துவான். அடுத்து சொல்றாங்க, பொறாமை என்று சொல்லக்கூடிய அந்த தீய குணம் யாரிடத்தில் இருக்குதோ அவரிடத்திலும் என்ன செய்யும்? அல்லாஹு தாலா இந்த சுமைகளை, இந்த பிரச்சனைகளை அல்லாஹ் சுமத்தி விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எச்சரித்து காட்டுகின்றார்கள். பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுமத்தக்கூடிய சுமைகளை தாண்டி இது போன்ற குணங்கள், இது போன்ற செயல்கள் இருக்கும் பொழுது சுமைகள் நம்மை வந்து சேர்ந்துடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்ப சுமைகளை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ மேல சொன்ன இந்த விஷயங்கள், நியாயம் இல்லாத செயல்கள், வீணான காரியங்களுக்கு செலவு செய்யறது, ஆணவம் கொண்ட ஒரு நிலையில வாழ்றது, அகம்பாவத்தை ஓடு வாழ்வது, தற்பெருமை கொள்வது, தலைகணம் கொள்வது, பொறாமை போன்ற இது போன்ற குணங்களில் இருந்து நிச்சயமாக அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். பூமியில நீங்க நடக்கும்போது கூட நீங்கள் பெருமையோடு நடக்காதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நீங்க நடக்கும்போது கூட நீங்க என்ன செய்யக்கூடாது? பெருமையோடு நடக்கக்கூடாது என்பதாக சொல்வார்கள். யாரிடத்துல பெருமை கடுகளவு இருக்குமோ அவர் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து காட்டுகின்றார்கள். அப்ப இது போன்ற குணங்கள் இயல்பா மனிதன்கிட்ட வந்துடும். எப்படி பாவம் செய்வது மனிதன்கிட்ட இயல்பான ஒரு விஷயமோ அதே போன்று சில சந்தர்ப்பங்களில் இது போன்ற குணங்களும் மனிதனத்துல வந்துடும். அப்ப இது போன்ற குணங்கள் வராமல் அந்த குணங்களை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வினுடைய சுமைகளை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கும், அல்லாஹ்வினுடைய வேதனைகளை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவதற்கும் எந்த அமல் நம்மை அதுல இருந்து பாதுகாப்பிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அழகாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய திக்ரை விட மகத்தா மனிதனை வேதனையிலிருந்தும், சுமைகளில் இருந்தும், கஷ்டங்களில் இருந்தும் காக்கக்கூடிய ஒரு செயல் வேறு எதுவுமே இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப இந்த திக்ர் இருக்குது, இது என்ன செஞ்சிடும்? பலவிதமான தீய குணத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கும். வீணான காரியங்களுக்கு செலவு செய்யறது, நம்முடைய செலவீனங்கள், தலைகணம், தற்பெருமை, ஆணவம் போன்ற எதெல்லாம் அல்லாஹ்விற்கு பிடிக்காத குணமாக இருக்குதோ, எந்த குணங்கள் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நம்மளை விரும்ப மாட்டானோ இது போன்ற குணங்களை விட்டு எது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னா திக்ர் இல்லா, அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த திக்ர் இருக்குது, அது நம்மளை பாதுகாத்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வது கூட வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய செயல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து திக்ர் உங்களை பாதுகாத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவது, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்து ஜிஹாது கூட என்ன செய்யறது? வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியது தானே என்பதாக கேட்கிறாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிஹாது காப்பாற்றும், அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியக்கூடிய அந்த ஜிஹாதையும் காப்பாற்றும், ஆனால் அதை விட சிறந்தது திக்ர் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஜிஹாதை விட ஒரு சிறந்த அமலாக திக்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த திக்ர் எவ்வளவு உயர்வானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திக்ர் என்பது எல்லா விதமான சுமைகளை விட்டு நம்மளை பாதுகாக்கும். திக்ர் என்பது நம்மால் தாங்க முடியாத கஷ்டங்களை விட்டு பாதுகாக்கிறோம், நோய் நொடிகள், வியாதிகள் என்பதாக அதனுடைய சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொண்டே வருகின்றார்கள். ஆக திக்ர் இருக்குது, இது அல்லாஹ்வினுடைய எல்லா விதமான வேதனைகளை விட்டும், அல்லாஹ்வினுடைய கோபதாபங்களை விட்டும், கடுமையான நெருக்கடிகளை விட்டும், தாங்க முடியாத சுமைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து விடும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இந்த மனிதரோடு அல்லாஹ் இருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதரோடு அல்லாஹ் இருக்கிறான். ஏன்னா சஹாபாக்களை பொறுத்த வரைக்குமே
எப்பவுமே அல்லாஹ்வோடு ஒரு தொடர்புல இருப்பதை சஹாபாக்கள் ஆசைப்படுவாங்க. ஒரு சஹாபி பெருமானார்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் அல்லாஹ்வோடு நான் தொடர்பில் இருப்பதற்கு நான் என்ன செய்யட்டும் என்பதாக கேட்கிறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்க நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் என்பதாக சொன்னாங்க. இப்ப இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க, இவர் கூட அல்லாஹ் இருப்பான். யாரு கூட அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்னு மாஜாவுல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை நினைத்து அவன் உதடுகள் என்னுடைய நினைவில் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லாம் அவனுடன் நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். என்னுடைய அடியான் என்னை நினைத்து என்னுடைய பெயரை சொல்லி அவனுடைய உதடுகள் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லாம், எப்போதெல்லாம் நம்ம அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி திக்ர் செய்து கொண்டிருக்கின்றோமோ அப்போதெல்லாம் அல்லாஹ் நம்முடன் தான் இருக்கிறான். அந்த அடியானோடு நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இது அல்லாமல் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி எப்போதெல்லாம் நம்முடைய நாவு அசைந்து கொண்டே இருப்போமோ, எப்போதெல்லாம் நாம் திக்ர் செய்து கொண்டே இருப்போமோ அப்போதெல்லாம் அல்லாஹ் நம்முடன் இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் நம்முடன் இருந்து விட்டான், அல்லாஹ் நம்முடன் வந்து விட்டால், அல்லாஹ் நம்முடன் இருந்து விட்டால் எந்த விதமான சுமைகளும் நமக்கு வராது, எந்த விதமான கஷ்டங்களும் நமக்கு வராது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய மௌத்து வரையிலும் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவுகளை அல்லாஹ் ஆக்குவானாக. அந்த திக்ரை கொண்டு எல்லா விதமான சுமைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்மால் தாங்க முடியாத சுமைகளை எந்த நிலையிலும் அல்லாஹ் நம்மீது சுமத்தாமல் இருப்பானாக. வஅஃபு அன்னா, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை பொறுத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.